knitted texture wool fabric எப்படி கலர் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, வாட்டர் கலர் எடுத்துக்கோங்க. பாடி ஸ்கின்னு இதெல்லாமே கலர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பென்சில் எடுத்துகிட்டு ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர், நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்னாலும் அந்த டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலரிங் பண்ணிக்கலாம். ஷேடிங் எல்லாமே சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைட் கலர் போடணும், அதுக்கப்புறம் டார்க் கலர் போடணும், இந்த மாதிரி. ஓகே, இப்போது பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஃபேப்ரிக் ஃபுல்லாக லைட்டாக கலரிங் பண்ணிக்கோங்க. லைட் ஷேட் மாதிரி கலரிங் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி கலரிங் பண்ணிக்கோங்க. இது நெட்டட் ஃபேப்ரிக்கு. ஓகே, நீட்டாக கலர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் வர மாதிரி ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக ரவுண்ட் வர மாதிரி உல்லன் ஷேப் இருக்கும் இல்லையா, செயின் ஸ்டிச், அந்த செயின் ஸ்டிச் வர மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் உள்ளில் ஒரு 2 லைன்ஸ் ரவுண்ட் பண்ணி உள்ளில் 2 லைன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டார்க் ரவுண்ட் பண்ணி இதுக்குள்ளே ஒரு 2 லைன்ஸ் அந்த மாதிரி ரவுண்டாக கலர் டார்க் ஆகிற மாதிரி இந்த மாதிரி 2 லைன்ஸ் மிடில் ஒரு லைன், 2 லைன்ஸ் மிடில் ஒரு லைன், அந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. இப்படி ஓகே, ஃபுல்லாக பண்ணால் உங்களுக்கு க்ரோஷா நீடலில் பண்ண ஃபேப்ரிக் மாதிரி உங்களுக்கு தெரியும். அது பென்சிலில் பண்ணும்போது நம்ம இப்படி தான் பண்ணுவோம். இந்த மாதிரி நீட்டாக பண்ணிகிட்டே வந்தால் உங்களுக்கு நீட்டாக தெரியும். இது ஆனதுக்கப்புறம் இந்த நெக் லைனும் கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஆனதுக்கப்புறம் வேஸ்ட் கிட்ட ஸ்கின் கலர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷேடிங்கு ப்ரௌன் கலர் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கர்ட் கலரிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷேடிங் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் ஷேடிங் வர்ற மாதிரி கலரிங் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக லைட் கலரு இந்த மாதிரி லெதரு அந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு லைட் கலர் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கே ஷேடிங் இருக்கோ அந்த இடத்துல டார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இந்த மாதிரி டார்க் கலர் வர்ற மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் எவ்வளோ டார்க் பண்ணிகிட்டே வருவீங்களோ, லைட் பண்ணி டார்க் பண்ணி இந்த மாதிரி ஷேடிங் பண்ணிகிட்டே வருவீங்களோ உங்களுக்கு லெதர் எஃபெக்ட்டு கிடைக்கும். கலர் பென்சில்லையே மிடில் ஷேடிங் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வூல் ஃபேப்ரிக் எப்படி பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் லைட் கலர்ஸு உங்களுக்கு பேஸ் கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் பண்ணிக்கோங்க. இப்படி கலர் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வூல் ஃபேப்ரிக். ஓகே, அப்போது டபுள் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ லைட் ப்ரௌன் கீழே எடுத்தால் மேலே இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க. அப்படி எந்த ஷேப்பில் வரும் அந்த ஷேப்பில் லைன்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ஸ்மாலாக இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுகிட்டே வாங்க. ஓகே, கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பு கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் வர்ற மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இதே மெத்தடில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஒரு கலரில். அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு கலர் எடுத்துகிட்டு அதை மறுபடியும் சேம் ஃபஸ்ட்லேருந்து
பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி இப்போ ப்ரௌன் கலர் பண்ணிட்டேன்ல. இப்போ நெக்ஸ்ட்டு அதை விட டார்க் பிளாக் கலர் சேம் மெத்தடு ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வாங்க. மிடலில் லைன் போட்டுகிட்டே வரணும். ப்ரௌனுக்கு மிடில் கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் எல்லாமே இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுகிட்டே வாங்க. அது நீட்டாக ஷேப் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுகிட்டே வந்தால் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லு லைன்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான்.